தன்னுடைய தந்தையே அவரிடம் அழைத்துக் கொள்ள முடிகிறது. அந்த நாட்டுக்கே உணவளிக்க முடிய அளவுக்கு அவர் வளர்ந்தார். ஆகவே நம்முடைய வளர்ச்சி என்பது பிறருக்கு உதவுவதாக இருக்கின்றது. நம்முடைய ஊரிலிருந்து நாம் வளர்கின்றோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேறு என்று சொல்வார்கள். இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி இருக்காது. எப்பொழுது எங்கெல்லாம் போய் வேலை செய்ய நினைக்கிறோமோ, எங்க வாய்ப்பு கிடைத்தோ அங்க போய் வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் இந்த தெளியிலேயே எப்படியாவது வேலை கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்படியா இங்கே வந்து ஒரு கலெக்டர் வேலை கிடைச்சா நல்லது, ஒரு அரசு பணி கிடைச்சா நல்லது, இங்கே ஒரு பிசினஸ் மேல வர முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அப்படி அல்ல. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று நம்முடைய தமிழிலே பழமொழி இருக்கிறது. வெளியிலே செல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த காலத்திலே நம்முடைய மிஷனரிமார்கள் என்ன செய்தார்கள்? ஓரளவுக்கு படிக்க முடிந்தவர்களை திண்டிவனத்திலே படிக்க வைத்து ஆசிரியராக மாறினார்கள். பலம் உள்ளவர்களை இராணுவத்தில் சேர்த்தார்கள். அது அந்த காலத்தில் தேவையாக இருந்தது. அது ஓரளவுக்கு வளர்ச்சியை தந்தது. ஆனால் அதையும் தாண்டி நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை தொழில் அதிபர்களாக மாற முடியுமா? இங்கே ஷம்மியாரெல்லாம் போடுறாங்க. இதனுடைய தொழில், இது ஒரு தொழில், இது ஒரு தொழிலதிபருடைய வேலை. மேடை, இது ஒரு தொழிலதிபருடைய வேலை. இந்த அலங்காரம் ஒரு தொழிலதிபருடைய வேலை. இவளெல்லாம் ஒரு அதிபர்களாக இருக்கிறார்கள். வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும். அதற்காக கனவு காண வேண்டும். எனவே புதிய ஏற்பாட்டில் உள்ள புனித யோசேப்பு கனவு கண்டது போல, நம்முடைய பழைய ஏற்பாட்டு யோசேப்பு சூசை கனவு கண்டது போல, நாம் நமக்கான கனவு இருக்க வேண்டும். நமது பங்குக்கான ஒரு கனவு இருக்கிறது. இதை நாம் இப்படி செய்ய வேண்டும், இத்தனை ஆண்டு இதை செய்ய வேண்டும் என்ற பங்கு. நமது பள்ளிக்கான ஒரு கனவு இருக்கிறது. நமது ஒட்டுமொத்த ஊருக்காக ஒரு கனவு. நம்முடைய பங்கை பற்றி வேண்டிக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். குடும்பங்களுக்காக நல்லது, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துக்காக வேண்டிக்கிறது. அதே சமயத்தில் பங்கு என்பது ஒரு குடும்பம். இந்த பங்கு என்பது ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் ஒன்றுபட்ட ஒரு அமைப்பாக வளர வேண்டும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த திருப்பலிக்கு முன்பாக அந்தியங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆரத்தி எடுத்து நம்ம அனைவரையும் வரவேற்றார்கள். இது ஊரின் ஒற்றுமையை காட்டுகிறது. நம்முடைய வழிநடத்துபவர்களாக கொத்து தலைவர்கள், நாட்டாமைகள் இருந்து அவர்கள் வழி நடத்துகிறார்கள். இவர்களெல்லாம் இந்த குடும்பத்தையும் தாண்டி ஊருக்காக உழைக்க வேண்டும், பங்குக்காக உழைக்க வேண்டும், ஆலயத்துக்காக உழைக்க வேண்டும், பள்ளி வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும், சிறுவர் சிறுமிகளுக்காக, இளைஞர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஊரை, பங்கை நினைத்து பார்த்து ஒரு பொது நலனோடு சிந்திக்கின்ற பொழுதுதான் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எனவே நம்முடைய பங்கில் உள்ள சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் இணைந்து ஒரு குடும்பமாக வளர்கின்ற வளர்ச்சி நம்முடைய குடும்பத்துக்கும், நமக்கு ஊருக்கும், நம்முடைய பங்குக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கும். இந்த விழா நாளிலே இந்த